இன்னைக்கு ஒரு குட்டி விளாக் அதாவது மினி விளாக் தான் பார்க்க போறோம். எங்க போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 9 மணி இருக்கும். நம்ம கிளம்பி சூளகிரியில இருக்கிற டிமார்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிறிஸ்மஸை ஒட்டி ஒரு சூப்பர் ஷாப்பிங். பார்த்தீங்கன்னா, நல்ல குளிர் 9 மணிக்கு கூட செம்ம குளிர் அடிச்சுச்சு. பாருங்க அது மழை தான். ஆனா மழை வந்து ஃபுல்லா பனியால மூடி மழை இருக்கிற அடையாளமே தெரியாம இருக்கு. அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இது வந்து இருக்கும். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட் விங்ஸ் அதாவது காற்றாலையில உள்ள அந்த ஒரு ஒரு ரெக்கையா எடுத்துட்டு போவாங்க. அத அங்கங்க நிறுத்தி வச்சிருப்பாங்க. எனக்கு வந்து இது பக்கத்துல பார்க்குறது ரொம்ப புடிக்கும். அது பக்கத்துல போம்போதே ஏதோ ஒரு பரவசம் தோணும். எதுக்குன்னா, எங்க ஊர்ல தான் காற்றாலை இருக்கும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் காற்றாலை இருக்கும். அதனால அத பார்த்தோனே ஒரு பரவசம் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வழித்துணை வேளாங்கண்ணி மாதான்னு சூளகிரிக்கு பக்கத்திலேயே கோயில் இருக்கும். அங்க போயிட்டு எப்பவுமே உள்ள அந்தோணியாரும், வேளாங்கண்ணி மாதாவும் இருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரு வணக்கத்த போட்டு போனா தான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். கோயில பார்த்துட்டு உள்ள போவாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாரியே, பாவம் பண்ணிட்ட மாரியே தோணும். அதனால அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டு, ஒரு சின்னதா ஒரு பிரேயர் வச்சுட்டு, அப்படியே கிளம்பி போவோம். சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த கோயில் உள்ள போயிட்டு வரும்போதே ஒரு பரவசமாவும் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா நடந்து இல்ல. வண்டியில தான் வந்தோம். வண்டியில வந்தோம்னா பார்த்தீங்கன்னா, டிமார்ட் வந்துரும். டிமார்ட் உள்ள போம்போது நல்ல ஒரு பரபரப்போட போவோம். ஆனா பில்ல பார்த்தா தான் அப்படியே கொஞ்சம் பக்குன்னு ஆகும். உள்ள போயிட்டு ட்ராலி எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான நான் மேக்ஸிமம் என்ன வாங்குவேன்னா, அங்க வந்து இந்த பாத்ரூம்க்கு தேவைப்படக்கூடிய சாதனங்கள் தான் வாங்குவேன். என்னன்னா, சர்ப்பு, சோப்பு, ஹார்பிக், லைசால் அந்த மாரி விம் ஜெல்லு அந்த மாரி பொருட்கள் தான் வாங்குவேன். அந்த ஷாப்பிங் முடிச்சு ஒரு பில்ல போட்டுட்டு, அடுத்தது வந்து இந்த தேவையில்லாத பொருள்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா? ஏதாவது கையில மிச்சம் மீதி காசு இருந்தா அந்த பொருள்லாம் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான பொருட்குள்ள பில்லு போட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் வந்து இந்த ரவுண்டு ஓடிட்டுருக்கு. அதையும் முடிச்சுட்டு, எல்லாத்தையும் வண்டியில பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹோட்டலுக்கு போலாம் அப்படின்னு பிளான்லாம் போட மாட்டோம். ஏன்னா, நாங்க வரும்போதே சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவோம். இங்க எந்த ஹோட்டல்லயும் சாப்பாடு நல்லாவும் இருக்காது. அது சாப்பிடுறத விட நம்ம சாப்பிடாமலே இருக்கலான்ற மாரி இருக்குன்றனால, நான் வீட்லருந்தே இறால் குழம்பு, சோறு, அவிச்ச முட்டை கொண்டு அத சாப்பிட்டு முடிச்சுட்டு, டிமார்ட்ன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐஸ்கிரீமும், பாப்கார்னும் வாங்கி சாப்பிடலன்னா அது பாவம். அதனால வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வெனிலா ஃப்ளேவர் ஒண்ணு, சாக்லேட் ஃப்ளேவர் ஒண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே கிளம்பி போனோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் பிரியாணி இருந்துச்சு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி. தம்பிக்கு எதுவும் வாங்காம போனோமா, அதனால அவருக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாருக்கும் இங்க. இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி நல்லாருக்கும். அப்படியே வாங்கிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பட்டாணி வச்சு வித்துட்டு இருந்தாங்க. 1 1/2 கிலோ ரூ. 100ன்ட்டு. 1/4 கிலோ ரூ. 50க்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் சரியா? அது நல்லாவும் இருக்கும். அதனால அதுலயும் கொஞ்சத்த வாங்கிட்டு கடைசியா வந்ததுக்கு நிறைவா வெளிய எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுன்னு ஒரு டீய குடிச்சிட்டு, ஜம்முன்னு வீடு வந்து சேர்ந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணுங்க. பாய்.